தேசிய குடியரசுக் கட்சியின் இன்றைய பரிமாணத்தின் முன்வரலாறு. பாபா சாஹேப் அம்பேத்கர் இளைஞர் இயக்க பாசறை, அபயம் என வழங்கும் பாசறை. அகாடமி ஆஃப் பாபா சாஹேப் அம்பேத்கர் யூத் மூமெண்ட் இயக்கத்தின் தன்வரலாறு. 1980ஆம் ஆண்டு முதல் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் இயக்கம் என்கின்ற இயக்கத்தை உருவாக்குவதில் அங்கம் வகித்து பயணித்து 1991ஆம் ஆண்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் இளைஞர் இயக்க பாசறை என்கின்ற இயக்கத்தை உருவாக்கினேன். அதன் நிறுவனர் தலைவராக அபயம் ஏஎன் லெமுரியர் ஆகிய நான் இன்று வரை சமரசமற்று பணியாற்றி வருகிறேன். நான் தலைமை பொறுப்பு ஏற்ற நாள் முதல் அண்ணல் அம்பேத்கர் கொள்கையிலும் வழிமுறையிலும் கோட்பாட்டிலும் சமரசம் இல்லாமல் மக்கள் பணி செய்து வருகிறேன். நூற்றுக்கணக்கான போராட்டங்கள், ஊர்வலங்கள், பொதுக்கூட்டங்கள், அரசு ஊழியர்களுக்கான அரங்க கூட்டங்கள், தொழிற்சங்க கூட்டங்கள், இப்படி பல்வேறு பரிமாணங்களில் செயல்பட்டு களம் கண்டு வெற்றி பெற்றிருக்கின்றோம். மக்களுக்கான எங்களுடைய பல போராட்டங்கள் எங்கள் இயக்கத்தவர்களையும் சிறைபிடித்து வரலாறு படைக்க வைத்திருக்கிறது. பல்வேறு இரவு பாடசாலைகள், பயிற்சி முகாம்கள், வேலைவாய்ப்புகள், பயிற்சி முகாம்கள், தற்காப்பு கலைகளுக்கான பயிற்சி முகாம்கள், கலை இலக்கிய வளர்ச்சிக்கான பயிற்சி முகாம்கள், இப்படி பன்முக செயல்களில் தன்னுடைய முத்திரையை பதித்து இயக்கத்தை உருவாக்கி நடத்தி வெற்றி கண்டிருக்கின்றோம். அரசியல் சார்பற்ற இயக்கமாக நடத்தினாலும் சமுதாயத்தில் இருக்கும் தலைவர்களுக்கு அரசியல் பங்களிப்பு தேவைப்படும் காலங்களில் அவர்களுக்கு துணை நின்று செயல்பாடுகளை தோள்களில் சுமந்திருக்கின்றோம். குடியரசுக் கட்சியின் பாரம்பரியத்தில் வந்திருக்கின்ற நான் சமுதாயத்தின் மூத்த தலைவர்களுக்கு எல்லாம் மூத்த தலைவராக விளங்கிய பௌத்த பெரியார் மு. சுந்தரராசனார் அவர்களை குருவாக ஏற்று அவரிடம் முறையாக அரசியல் பயின்று வளர்ந்து வந்திருக்கின்றேன். அபயம் என்கின்ற இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது பௌத்த பெரியார் மு. சுந்தரராசனார் அவர்களுக்கு முன்பாகவே குடியரசுக் கட்சிக்காகவும் சமுதாயத்திற்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் முழுமையாக அர்ப்பணித்த அமரரான தளபதியார் பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமி அவர்களின் சமாதியின் முன் நின்று நான் உருவாக்கிய பாபா சாஹேப் அம்பேத்கர் இளைஞர் இயக்க பாசறை என்கின்ற இந்த அபயமர வழங்கும் பாசறையை மக்களுக்காக சமரசமற்று உழைப்போம் என்ற சபதமேற்று சமுதாய முன்னேற்றத்திற்குரிய பாதுகாப்பின் முழக்கங்களை முன்வைத்து இயக்கத்தினை துவக்கத்தை அறிவித்தேன். தங்கவயல் பகுதியை சேர்ந்த தமிழ்ச்சிங்கம் என்று வர்ணிக்கப்பட்ட சிம்மக்குரல் மன்னன் CM ஆறுமுகம் அவர்களின் குரல் வளத்தை மனம் ஏற்று பயிற்சி பெற்று வந்தேன். எவருக்கும் அஞ்சாத நெஞ்சம் படைத்த ஆரிய சங்காரனின் செயல்பாடுகளை நேரில் கண்டு என் சிந்தைக்குள் புகுத்தி கொண்டு வளர்ந்து வலிமையோடும் திறமையோடும் மக்களை காப்பாற்றும் திறனோடும் சமரசமற்று வாழ்ந்து வருகிறேன். சொலின் செல்வர் சக்திதாசன், செயல் வீரர் டாக்டர் சேப்பன் போன்றவர்களோடு நெருக்கமாய் பயணித்து நேருக்கு நேராய் வாதமிட்டு இளைஞனாய் இருந்தபோது எங்கள் எண்ணங்களை அவர்கள் மனம் நோகாது பதிவு செய்த அன்புக்குரிய தம்பியாய் அவர்களோடு பயணித்திருக்கிறேன். தமிழகத்திலேயே அண்ணல் அம்பேத்கர் அவரின் கொள்கைகளையும் பண்டிதர் அயோத்திதாசர், திவான் பகதூர் ரெட்டைமலை சீனிவாசன் மற்றும் நமது மூத்த தலைவர்களை பற்றிய வரலாறுகளையும் செயல்பாடுகளையும் நாடு, நகரம், கிராமம், பேருந்து, ரயில், பள்ளி, கல்லூரி இப்படி பல பகுதிகளில் பாடி பிரச்சாரம் செய்து மக்களிடத்திலே கலைகளின் மூலமாக, பாடல்கள், முழக்கங்கள் மூலமாக நூற்றுக்கணக்கான இளைஞர்களோடு பயணித்து மக்கள் மனங்களில் பதிவு செய்தோம். என்னுடைய இந்த தொடர்ச்சியை மாநில இணை பொதுச் செயலாளர் தொடர்ந்து வாசிப்பார். ஜெய்பீம். 1980 மற்றும் 90களில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த தேசிய தலைவர்கள் யார் தமிழகத்திற்கு வந்தாலும் அவர்களை வரவேற்கும் குழுவை அமைத்து அரங்கம் அதிர முழக்கங்கள் எழுப்பி பாதுகாப்பு கொடுத்து அரங்கம் வரையில் அழைத்துச் சென்று பின்னர் வழி அனுப்பும் இளைஞர் குழுவை உருவாக்கி வழிநடத்தி வந்தார்.
தமிழ்நாட்டில் நடந்த எந்த ஊர்வலங்களிலும் போராட்டங்களிலும் அவரது முழக்கங்கள் ஓங்கி ஒலித்திருக்கும் என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதனை அப்படியே பயிற்சி கொடுத்து பல நூறு இளைஞர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இன்று புரட்சி இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் கையாளும் கோட் அணிந்து மேடையேற்றுதல், பறை இசை முழங்க எழுச்சி மேடைகள், இவைகள் அத்துணையும் நானும் எனது இயக்கமும் முன்னோடிகளாக இருந்து நடத்தி காட்டிய நிகழ்ச்சிகள் என்ற உண்மை வரலாற்றை இங்கு பதிவு செய்கிறோம். இன்று பல்வேறு சமுதாய இயக்கங்களிலும் சமுதாய அரசியல் கட்சிகளிலும் முக்கிய நிர்வாகிகளாக பங்கு பெற்றிருப்பவர்களில் கணிசமான அளவு அபயம் என வழங்கும் பாசறையால் உருவாக்கப்பட்டவர்கள். இன்றும் அவர்களின் பேச்சுகளையும் வழக்கங்களையும் உற்று நோக்கினால் நன்றாக இந்த உண்மை புரிய வரும். இப்படி சமுதாய தளத்திலும் பொது தளத்திலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் ஆழமாகவும் அறிவுபூர்வமாகவும் இயங்கி வந்த இயக்கத்தை நடத்தி வந்த என்னிடத்தில் ஏன் இதனை அரசியல் கட்சி ஆக்கக்கூடாது என்று பொதுவாக பல 10 ஆண்டுகளாக கேட்கப்பட்டு வந்தன. கேள்விகள் பல 10 ஆண்டுகளாக கேட்கப்பட்டு வந்தன. தற்பொழுது அந்த கேள்வி எமது இயக்கத்திலும் பிரதிபலிக்க தொடங்கி இருக்கிறது. என் மனதிற்கும் அது சரியென்று தோன்றுகிறது. மேலும் இடதுசாரி சக்திகளின் செயல்பாடுகள் குறைந்து போய் இருப்பதாலும் சமுதாய சக்திகள் சமரசத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாலும் சமரசமற்ற ஒரு அரசியல் கட்சி தேவைப்படுவதை நானும் எமது இயக்க நிர்வாகிகளும் முழுமையாக உணர்கிறோம். உண்மையாக நேர்மையாக மக்களுக்காக சமரசமற்று போராடக்கூடிய அரசியல் தளத்தில் இயங்கக்கூடிய ஒரு கட்சிக்கான தேவை இருப்பதை உணர்கிறோம். எனவே 11/2/2026 அன்று புதன்கிழமை இன்று தேசிய குடியரசுக் கட்சி நேஷனல் ரிபப்ளிக்கன் பார்ட்டி என்ற அரசியல் கட்சியை பெயரிட்டு அறிவிக்கின்றோம். கொள்கை தலைவர்கள் அம்மையார் சாவித்திரிபாய் பூலே, பண்டிதர் அயோத்திதாசர், அண்ணல் டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார், அன்னை மீனாம்பாள் சிவராஜ் போன்றவர்களை கொள்கை தலைவர்களாக ஏற்று முடிவெடுத்துள்ளோம். வழிகாட்டு தலைவர்கள் திவான் பகதூர் ரட்டமலை சீனிவாசனார், ராவ் பகதூர் MC ராஜா, தந்தை சிவராஜ், பெருந்தலைவர் காமராசர், தியாகி கக்கன், தோழர் ஜீவா, தியாகி இம்மானுவேல் சேகரன், கண்ணியமிகு காயத் மில்லர், ராவ் பகதூர் LC குருசாமி, தளபதியார் பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமி, பௌத்த பெரியார் மு. சுந்தரராசனார், சொல்லின் செல்வர் சக்திதாசன், செயல் வீரர் டாக்டர் சேப்பன், அன்னை சத்தியவாணி முத்து அம்மையார் ஆகியோரின் சமுதாய பயணத்தில் இருக்கின்ற நேர்மறை சிந்தனைகள் அனைத்தையும் எங்கள் அரசியல் பாதைக்கு நெறிமுறைகளாக எடுத்துக்கொண்டு அவர்களை வழிகாட்டும் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு இந்த கட்சியை தொடங்குகிறோம். நோக்கமும் கொள்கையும் இந்த நோக்கமும் கொள்கையும் நம்முடைய மாநில துணைத் தலைவர் திரு அன்புதாசன் அவர்கள் இப்பொழுது வாசிப்பார்கள். அனைவருக்கும் ஜெய்பீம் வணக்கம். நோக்கமும்